சிவபெருமானை ஃபஸ்ட்டு காட்டினா தானே நான் போய் கட்டி பிடிக்க முடியும். உண்டா இல்லைங்களா? சிவபெருமானை ஃபஸ்ட்டு காட்டினா தானே நம்ம போக மாட்டோம். முதல்ல சிவபெருமான் தெரிஞ்சாரா? கண்கள் இரண்டு. எங்கே போய் கைலாயத்தில் போய் இறங்கிட்டோம். எங்கே இறங்கிட்டோம்? கைலாயத்தில் இறங்கிட்டோம். இறங்கினோடனே பாடுற பாட்டு தான் இந்த பாட்டு. எங்கே இறங்கினோடனே? பூவார் சென்னி மன்னன்றது யாத்திரை போனோம். கைலாயத்துக்குள்ளே இறங்கினோடனே பாடுற பாட்டு என்ன பாட்டு? இந்த பாம்பு ராகத்தில் படிப்போமா, பந்துவோட ராகத்தில் படையாச்சின்னு ஒரு பாட்டு படிப்போமா இல்லையா? என்னென்ன? கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகாதே. டெய்லி இனிமேல் சிவபெருமானை பார்க்கலாம். மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்துடுமாக. இனிமேல் மண்ணில் வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதோட விட்டா கூட பரவாயில்ல, ஒரு விட்ட போடுவார் பாருங்க. காரிகையார்கள் தம் வாழ்வின் என் வாழ்வு கடைபடுமாகாதே. இனிமே இந்த கல்யாணம் காட்சி குழந்தை கூட்டி இதெல்லாம் போயிடுச்சே. இனிமே சாமி மட்டும்தானே நமக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூப்பிடுனா தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னையே டபுள் ஆக்கி விட்டு ட்ரிபிள் ஆக்கி போராக்கி அந்த மாமனார் இந்த மாமனார் எல்லா தலையும் நம்ம தலையில் வந்து உழுது. எல்லாருவினையும் சேர்த்து யார் தலையில் உழுகுது? நம்ம தலையில். உண்டா இல்லைங்களா சிவா? அதில் பாண்டி நாடுடையான் படையாச்சி. என்னது? படையாச்சி. அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டாங்க தலைப்பாருளால். படையாச்சி தொண்டர் படை ஆட்சி செய்கின்ற. அப்போ முதல்ல சாமி தெரிஞ்சாரானா? இல்லை. சங்கநாதம் கேட்குது, வீணநாதம் கேட்குது, சாமியை காணும். வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. இந்து சிகாமணி எங்களையால எழுந்தருள பெருளே. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது தான் எந்த பாட்டு? முதல்ல காட்சி. காட்சி கொடுக்காம நான் அனுமதிக்க முடியுமா சாமியை? ஃபஸ்ட்டு கண்டால் ஒழிய என்ன பண்ண முடியாது, அவர் அனுமதிக்க முடியாது. அப்போ முதல்ல என்னது? காட்டுகின்ற விவகாரம். அடுத்தது என்னது? அதான் சாமி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கண்டு காட்டலின். சிவஞான சித்தியாரில் அருளந்தி சிவம் நம்ம புரியுற மாதிரி சொல்றாரு. காட்டி காண்டலின். காட்டி கண்டு காட்டலின் நீ எப்படி பிரிச்சு கொண்டாரு? காட்டி காண்டலின். முதல்ல என்ன உபகாரம்? காட்டு. ஒரு பொருளை காட்டினா தானே சாப்பிட முடியும். டீயை காட்டினா தானே சாப்பிட முடியும். டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எடுத்துக்கூட நீட்டிட்டு சாப்பிட்றீங்களா, கொடுங்க சாப்பிடுவேன். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் நடக்குது. கேட்டோம்னா நம்ம இயற்கையாக என்ன சாப்பிட்றீங்களா, பரவாயில்லைங்க அப்படி சொல்லியே பழக்கமாயிடுச்சு.